சிவாய நமக. திருவாரூர் மாவட்டத்தில் திரு கண்டீஸ்வரம் என்ற ஊரில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற பசுபதீஸ்வரர் திருக்கோயில். அம்பிகை பார்வதி தேவி பசு வடிவத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து சாபம் நீங்கிய ஒரு திருத்தலமாகும். அம்பிகை சாப விமோசனம் பெற்றதால் 9 நவக்கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரே திருக்கோயில் இந்த திருக்கோயில்தான். கருவறையில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனியின் சிரசு பகுதியில், அதாவது தலைப்பகுதியில் இன்றும் லிங்கத்தின் மீது பசுவின் கொம்பால் ஏற்பட்ட வடுவை நாம் காண முடியும். அனைத்து வகையான நவக்கிரக தோஷங்களையும் தீர்த்து வைக்கும் ஒரே தலம் என்பதால் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதன் மூலம் சகல குறைகளும் நீங்கி நலமுடனும் வளமுடனும் வாழலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். திரு வெங்கடேசன் குருக்கள் அவர்கள் இந்த பழமையான திருக்கோயிலை பற்றிய முழுமையான வரலாற்றை மிக சுருக்கமாக இப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். கேட்போமா? நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல நமது சாந்தனாய் உடனாகிய பசுதீஸ்வர பெருமான் ஆலயத்திலே அற்புதமான வகையிலே இந்த கார்த்திகை மாதம் விசேடமான முறையிலே தீர்த்தவாரி மகோத்சவம் நடைபெற்று வருகிறது. திருக்கைலாயத்திலே சிவபெருமான் உமாதேவி அமர்ந்திருக்கும் போது தேவரகசின சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்பாளை உபதேசிக்கும் போது அம்பாள் செவி கொடுத்து கேட்கல காரணத்தினால சிவபெருமான கோபங்கள் ஏற்பட்டு பசுவா போ என்று சொல்லி அம்பாள் பசுரூபமாகி கைலாயத்தில் கிளம்பி பூலோகம் இறைவன் தேடி வரும்போது சுவாமி வில்வாரத்தில் தபசு நிலை கொண்டிருக்கும் போது அம்பாளுக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம் ஏற்பட்டு கொம்பால கிளறும் போது சுவாமியோட அந்த கொம்பு போய் சுவாமி சிரசில் பட்டுறது. பட்டவது தலை 2 பாகமாக போய் ஒரு பக்கத்தில் உதிர புஷ்கர்னி சொல்ல ரத்த குளமாகவும் ஒரு பக்கத்தில் க்ஷீர புஷ்கர்னி சொல்ல பால் குளமாக ஆகிறது. இந்த நிகழ்வானது கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை யமகண்ட நேரத்தில் அந்த கொம்பாலுக்கு இருந்த காரணத்தினால வருடத்தில் ஒரு முறை கார்த்திகை மாதம் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று யமகண்டத்தில் தீர்த்தவாரி மகோத்சவம் நடக்கும். பசுக்கு அதிபதியாக பசுபதி ஈஸ்வரம் பேரு. அம்பாளோட திருநாமா சாந்தனாகி. திருநா பெண்களுக்குரியது. பசுவோட கொம்பு பேரு கொண்டியில சம்ஸ்கிருதம். கொண்டி என்றாலும் சம்ஸ்கிருதம். ஈஸ்வரனை கண்டுபிடிச்சதால் திருக்கொண்டீச்சரா என்று திருநாமம் கொண்டு இந்த கேத்திரமாக இருக்கின்றது. நாகவரிச பெருமா 7ஆம் நூற்றாண்டில் இந்த க்ஷேத்திரத்தில் பாடிட்டு திருக்கோவில் போய் முக்தி அடைகிறார். அப்போ இந்த க்ஷேத்திரம் 2 பதிகம் ஒரு அர்த்த புஷ்டியாக பாடப்பட்ட திருத்தலம். வரைகளேன் புலன்கழிந்தும் வரைகளாய் பிறவிமாய் குறையிலே அடங்கி நின்ற புறப்புறம் வழிங்கானே அறையிலே மிருநாகத்து அண்ணலே அஞ்சலனாய் திரையுலாம் பழனவேலு திருக்கொண்டீச்சரத்துள்ளானி ஒரு பதிகமும் பாலனாய் கழிந்த நாளும் மணிமலர் கோதைமான மேலனாய் கழிந்த நாளும் மெலிபெரும் மூக்கு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளாக கேட்டேன் சேருலாம் பழனவேலு திருக்கொண்டீச்சரத்துள்ளானி ஒரு பதிகத்தை இந்த க்ஷேத்திரத்தை விண்ணப்பித்திருக்கார். இந்த க்ஷேத்திரத்தில் நவகிரகனா ஆகம பிரதிஷ்டை எல்லாமே சூரியனை பார்த்து இருக்கும். அது ஒரு விசேஷம். அது மட்டும் இல்லாமல் நமது மகாலட்சுமி வாயு பாகத்தில் ஜேஷ்டாதிபர் அம்பாள் இருக்கின்றார். அந்த அம்பாள் வழிபாடு செய்தோம்னா நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் தடை பண்ணிகிட்டே இருக்குது, சீக்கிரம் ஆகணும்னு நினைச்சோம்னா அந்த அம்பாள் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் குழந்தை செல்வம் இல்லைன்னா அம்பாள் வழிபாடு செய்தோமானால் கட்டாயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும், விவாகம் கல்யாணமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தூளில் ஜுரகரேசனும் சுவாமி இருக்கிறார். அந்த சுவாமி 3 காலம் 3 கை அகஸ்தியர் வழிபட்ட ஒரு திருத்தலம். நமக்கு ஜுரங்கள் ஏற்பட்டால் உச்சிகால வேலைன்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை உச்சிகால வேலையில் சுவாமி வெந்நீர் வச்சு அபிஷேகமும் புல்கர் சாத நிவேத்தியம் பொரிஜரசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை யாரும் உடம்பு முடியல அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா உடம்பு நிவர்த்தி ஆகும் என்று பிரமாணம் சொல்லிக்கிறது. ஒரு பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம். இந்த ஊருக்கு வரணும்னா திருவாரூர்லேருந்து சன்னாநல்லூர் மார்க்கத்தில் சன்னாநல்லூர் நன்னீரம் போகிற மார்க்கத்தில் தூத்துக்குடி என்ற ஒரு கிராமத்தில் ஆற்றுக்கு வடவண்ட பாகத்தில் ஒரு மரப்பாலம் உள்ளது, ஒரு சிந்து பாலம் உள்ளது. அதை கடந்து நம்ம வந்தால் கோயில் சேரலாம். கும்பகோணம் விட்டு நாகை செல்லும் வழியில் தூத்துக்குடி என்ற கிராமத்தில் ஆற்றுல எங்கே தென்பாக வந்தாலும் இந்த கோயில் சேரலாம். நம்ம நடை திறப்பு காலம் சொல்லக்கூடிய காலையில் 8லேருந்து 12 வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். மாலையிலே 4லேருந்து 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம். இது விசேஷமான ஒரு திருத்தலம், பழமை வாய்ந்த திருத்தலம். 7ஆம் நூற்றாண்டு அப்பாட பாடப்பட்டது. இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டு நோக்கி செல்கிறோம். 1400 வருஷமும் அப்புறமா அந்த க்ஷேத்திரம் வந்திருக்கு. அதுக்கு முன்பாக கோயில் இருக்குது என்பதற்காக 2000 வருஷம் நம்ம கற்பித்த புராணங்கள் கூறுகின்றது. ஒரு பழமை வாய்ந்த திருத்தலம். சுவாமி 2 பாகம் எங்கேயும் இல்லாத சிறப்பு. மஞ்ச நேரத்தில் ஒரு 3 அங்குலத்தில் சுவாமி இருப்பார். சுவாமியோட சிரசு ஒரு 3 அங்குலம், அதிகபட்சம் 5 அங்குலம் தான் சுவாமி இருப்பார். சுவாமியோட சிறு எப்போதும் மஞ்ச நிறத்தில் உள்ள வடிவம் உள்ள சிவலிங்கம். பழமை வாய்ந்த ஒரு திருத்தலம். ஒரு முறை எல்லோரும் இந்த ஆலயத்தை தரிசித்து யாருக்கு என்ன வாழ்க்கை என்ன தேவையோ அதெல்லாம் இறைவன கருணையெல்லாம் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இந்த திருக்கோயிலை பற்றிய
பெருமைகளை திரு வெங்கடேசன் குருக்கள் அவர்கள் எடுத்து கூறிய பின்பு இந்த திருக்கோயிலில் உள்ள எல்லா இறை திருமேனிகளையும் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருக்கோயிலின் வெளிப்பகுதியில் புனித தீர்த்தம் அருகே அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு என்ற அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அகழி தீர்த்தம், அதாவது இந்த திருக்கோயிலினுடைய 3 புறமும் நீர் நிறைந்த அகழியால் சூழப்பட்டுள்ளது. இந்த தீர்த்தம் திருப்பார்க்கடல் தீர்த்தம் என்றும் ஷிர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த புனித நீர்நிலையை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்கோயிலினுடைய நுழைவாயிலில் அப்பர் பெருமானின் திருமேனி, அம்பிகை பசு வடிவில் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் காட்சி, அருகிலேயே நடராஜ பெருமானின் திருவுருவமும் நம்மை அன்புடன் உள்ளே வரவேற்கிறது. கொடிமரத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமான் கொடிமரத்து விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். கொடிமரத்து விநாயகப் பெருமானையும் கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு இந்த திருக்கோயிலினுடைய முதலாம் பிரகாரத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம். முதலாம் பிரகாரத்தில் உள்ள அர்த்த மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிவபெருமான் மீது திருநாவுக்கரசர் 2 பாடல்கள் பாடியுள்ளார், அதாவது 2 பதிகங்கள் பாடியுள்ளார். அந்த பதிகங்கள் செதுக்கி வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே அம்மையப்பராக காட்சி தரும் சிவபெருமானின் உற்சவ திருமேனி. இந்த திருக்கோயிலினுடைய விலை மதிக்க முடியாத 5 உற்சவ திருமேனிகள் பாதுகாப்பு கருதி திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ளன. நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் 4 பெருமக்களின் திருமேனிகள். இந்த திருக்கோயிலின் மூலவரான சிவபெருமான் லிங்க திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கிறார். மூலவர் சன்னதியின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள வாயிற்காவலர்களின் மிக பெரிய திருவுருவம். பசு வடிவில் உள்ள பார்வதி தேவி தன்னுடைய கொம்பால் பூமியை கிளறியவாறே இறைவனை தேடி வந்தபோது கொம்புப்பட்டு இறைவன் வெளிப்பட்டார். மூலவரான சிவபெருமானின் சிரசு பகுதியில் கொம்புப்பட்டதால் சிவபெருமானின் லிங்க திருமேனியின் சிரசு பகுதி 2 பிரிவுகளாக உள்ளதை இன்றும் நாம் காண முடியும். சிவபெருமானின் லிங்க திருமேனியின் புகைப்படத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். கொண்டி என்றால் பசுவின் கொம்பு என்று பொருள். பசுவின் கொம்புப்பட்டு ஈஸ்வரன் வெளிப்பட்டதால் இந்த ஊருக்கு திரு என்ற அடைமொழியுடன் இந்த ஊருக்கு திரு கொண்டீச்சரம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த பெயர் மருவி திருக்கண்டீஸ்வரம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது. கருவறையின் அருகே 2 விநாயகப் பெருமானின் திருவுருவங்களை நாம் தரிசனம் செய்ய முடியும். பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் மூலவரான சிவபெருமானைத்தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நேரில் வர முடியாத அடியார்கள் இந்த காணொளி மூலம் தங்களுடைய பிரார்த்தனையை பசுபதீஸ்வரரிடம் விண்ணப்பிக்கலாமே. சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தையும் சிவபெருமானின் சிரசு பகுதியையும் தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனந்த கூத்தன் ஆடலரசன் சிவபெருமானின் லிங்க திருமேனியை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் சிவபெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் அம்பிகை சாந்த நாயகியை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா? உலகலாம் அம்பிகை சாந்த நாயகி பெயருக்கு ஏற்றவாறு நின்ற கோலத்தில் சாந்த சொரூபமாக அருள்பாய்த்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். அழகில் சோதியன் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தை தான், அதாவது திருச்சுற்றை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். அழகில் சோதி சிவபெருமானின் கருவறை மீது அமைக்கப்பட்டுள்ள விமானம். கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம். அருகிலேயே தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சேத்திர விநாயகர். கோஷ்டத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் லிங்கோத்பவரின் திருவுருவம். படைப்பும் கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தை கோஷ்டத்தில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவம். அருகிலேயே கோஷ்டத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் துர்க்கை அம்மனையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் கல்யாண சுப்பிரமணியர். அருகில் உள்ள மண்டபத்தில் சிவபெருமானின் 3 லிங்க திருமேனிகளை நாம் தரிசனம் செய்ய முடியும். முதலில் நாம் தரிசனம் செய்வது பிரம்மபுரீஸ்வரர். அவருக்கு அருகிலேயே லிங்க திருமேனியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் அகஸ்தீஸ்வரர். மூன்றாவதாக நாம் தரிசனம் செய்வது காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்மன். நட்பிலே புனத்தில் மேவி நிற்கும் வேதத்திலே தனி சன்னதியில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். மேவி நிற்கும் பாதபத்தம் இது சச்சை முடி தோய. ஒரு பழமையான திருக்கோயிலை முழுமையாக தரிசனம் செய்தோம் என்ற மன நிறைவுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடா